ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் லாஸ்ட் வீக்ல நமக்கு வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு மார்க்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நமக்கு லீவு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நமக்கு லீவு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். பட் ஸ்டில் நமக்கு குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்ஸும் ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அதோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான பாயிண்ட் தான். இன்னைக்கான மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாளைக்கான மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம லாஸ்ட் க்ளோசிங் டே, அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சாட்டர்டே அன்னைக்கு யூஸ்வலாக ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரேட் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்ஸ் எந்த சைடில் போகுங்கிறதுக்கான ஒரு டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்கள் இஃப் இன்கேஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் அன்னைக்கு புட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த இடம் ஃபுல்லாக மார்க்கெட் பயங்கரமான ப்ரீமியம் எரோஷன் நடந்துச்சு. ஸோ சம்வேர் அரௌண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்கள் என்ட்ரி ஆகியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ஸ்டாப்ஸ் ஹிட் ஆகிருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ ஸ்டில் நான் அதில் எதனால் ட்ரேட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. ஸோ என்னோட என்ட்ரி மாடல் படி அது நல்ல என்ட்ரி, அதனால ட்ரேட் பண்ணேன். பட் ஏன்டா ட்ரேட் பண்ணுங்கிற அளவுக்கு ரிக்ரெட் பண்ண வச்சிருச்சு அன்னைக்கு அந்த மார்க்கெட். எனக்கு அது அகைன் ப்ராஃபிட் தான் போச்சு. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்டுக்கு நான் ரொம்ப பொறுமையை சோதிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் என்ட்ரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா மேபி ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளில வந்திருக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ ஈவன் தோ நமக்கு வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட் நிஃப்டி வந்துட்டு லீவாக இருந்தாலும், ஐ மீன் இந்தியன் மார்க்கெட்ஸ் லீவாக இருந்தாலும், குளோபல் மார்க்கெட் நமக்கு ஓப்பனில் தான் இருந்துச்சு. ஸோ குளோபல் மார்க்கெட் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துருந்தலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆர் இன் பாசிட்டிவ் வே. அண்ட் அகெயின் வந்துட்டு யூகே மார்க்கெட்ஸும் இப்போதைக்கு நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ், ஐ மீன் ஏஷியன் மார்க்கெட்ஸ், கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஸ்லைட்லி அந்த பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் அகெயின் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளாட்டான க்ளோசிங் தான். ஸோ இப்போதைக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. நம்ம யூகே அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் நியூஸஸ் தெரியுது. ஸோ அகைன் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ளே வரலாம். பட் அதுக்கு முன்னாடி FINDA டேட்டா எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ லாங் பொசிஷன்ஸில் சுத்தமாக இன்க்ரீஸ் பண்ணல. ஷார்ட் பொசிஷன்ஸை ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க FIIs. அண்ட் DIs நம்ம பெருசாக பார்க்க தேவையில்லை. அண்ட் அகைன் கீழே வந்துட்டு நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தாலும் பெருசாக எந்த ஒரு இன்க்ரீஸும் இல்லை. ரெண்டு சைட்லையுமே டிக்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கு நமக்கு ஓப்பனிங் இருந்ததுனால ஹோல் மார்க்கெட்டுமே சாவோஸாக மாறி இருக்கு. பிகாஸ் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு தெரிஞ்சு நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து சாட்டர்டே மார்க்கெட்ஸ் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அகைன் இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் சாட்டர்டே அன்னைக்குலாம் நான் ட்ரேடே பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு டேவும் எந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ ஸ்டில் அகைன் அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா எனக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் மற்றதுல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாங்கர் டைம் ஃப்ரேமில் எந்த மாதிரி நிஃப்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே டைம் ஃப்ரேம் வைக்கலாம். ஸோ இது நமக்கு டே டைம் ஃப்ரேமோட நிஃப்டியோட சார்ட். ஸோ டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு நல்ல டவுன் சைட் மூவ். அண்ட் அந்த டவுன் சைட் மூலியமே ஒரு சின்ன சின்ன கேட்ச் இருக்கு. பிகாஸ் நடுப்புற ஒரு 2 கேப் விட்டுருக்காங்க, குறுக்க இன்னொரு கேப் இருக்கு. ஸோ இன்டர்செக்டிங் கேப் இருக்கு. ஒரு நல்ல இம்பேலன்ஸாக இருக்கலாம். சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் ஏற ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இம்பேலன்ஸில் தட்டிட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு லிக்விடி ஸ்வீப் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் என்ன ஆகும்னா டவுனில் வந்து திருப்பி மேலே போய் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கிற ஏதாச்சும் ஒரு PDR இல்லை வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் தட்டிட்டு இங்கேருந்து திருப்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ரீஜியனுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே வந்தாங்கன்னா இந்த ரீஜன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,840 சம்திங், அந்த ரீஜன் வந்துட்டு ரொம்ப 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 குரூஷியலான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை கட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு 22,000. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் எங்கே வேணாலும் திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போனாங்க அப்படின்னா. அண்ட் அகைன் மேலே போகிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம லெட்ஸ் 1 hour சார்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு கேப் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு கேப் இருக்கு. அண்ட் அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனுக்குள்ளே இன்னொரு கேப்பும் இருக்கு. ஸோ 2 கேப்பும் நமக்கு சேர்ந்து இருக்கு. இதை தான் நம்ம இன்டர்செக்டிங் கேப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ரீஜன் ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகி மார்க்கெட்ஸை மேலே இழுக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட்ஸ் இங்கே வந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனாலிசிஸ் படி கொஞ்சம் கம்மி. மேபி அரௌண்ட் சம்திங் அரௌண்ட் இந்த ரீஜன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் திருப்பி கீழே வரலாம். ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,983 சம்திங் அந்த ரீஜன் கிட்ட வரும். ஸோ இந்த ரீஜன் கொஞ்சம் குரூஷியல் ரீஜன். ஸோ இந்த ரீஜனுக்கு மேலே போனாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு
கால் சைடில் போகலாம். ஆல்மோஸ்ட் 22,000 வச்சுக்கோங்க. 22,000 எப்போ மேலே நமக்கு கிளியராக சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போகிறது பெட்டர். பட் இப்போதைக்கு என்னுடைய ஓவரால் வியூ பாயிண்ட்டுங்கிறது டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. அண்ட் அகைன் மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு இங்கே திரும்ப டவுன் ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஐ மீன் பியூர் டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல, டவுன் ட்ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு இதாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அகைன் இதுதான் ஓவரால் அனாலிசிஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அண்ட் அகைன் வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் ஒன்றும் பெருசாக இல்லை சொல்கிறதுக்கு. மேபி இந்த பாயிண்ட்டுக்கிட்ட நம்ம சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் வீக்லியில். ஸோ அகைன் இந்த ரீஜன் கிட்ட 3 கேண்டிலையும் சேர்த்தாங்க. ஸ்ட்ரைக்லி அதுவுமே வந்துட்டு இன்அக்யூரேட்டாக தான் இருக்குது. இந்த பாயிண்ட் ஒரு சின்ன ஃபேக் அவுட் தெரியுது. ஸோ அகைன் இந்த பாயிண்ட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ அகைன் வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ மார்க்கெட் சப்போஸ் இங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் வந்தாங்க, அண்ட் அகைன் பட்ஜெட்ஸும் நமக்கு குறுக்க வருது. February 1 அன்னைக்கு பட்ஜெட்ஸ் வேறு வருது. ஸோ அந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரி இருக்குங்கிறதையும் பார்க்கணும், மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுங்கிறதையும். சப்போஸ் அப்போ அங்கே நமக்கு நெகட்டிவாக ரியாக்ட் ஆகி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இந்த பாயிண்ட், விச் இஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நான் ஒரு டவுன் சைட் மூமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் பட்ஜெட்ஸ் நமக்கு நெகட்டிவாக வந்துச்சுன்னா, சப்போஸ் அந்த சைடில் நமக்கு நியூஸஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் டே டைம் ஃப்ரேம்லையுமே இந்த பாயிண்ட்டில் ஒரு பெரிய கேப், கிளியரான கேப் இது. ஸோ அதனால டே டைம் ஃப்ரேம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஓப்பனிங்லேயுமே இது ஒரு பெரிய கேப், என்வாகுன்னு சொல்லுவாங்க ஐசிடி கான்செப்ட்ஸில். ஸோ இந்த பாயிண்ட்லையுமே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் அகைன் இங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னா மேபி இந்த ரீஜியனில் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திருப்பி ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் நான் திருப்பி சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே பட்ஜெட் அன்னைக்கு நமக்கு எந்த மாதிரி வருதுங்கிறத போது. சப்போஸ் பட்ஜெட் நமக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா பிச்சிட்டு மேலே ஏறிடும், அது வேற விஷயம். பட்ஜெட் நமக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா இந்த மாதிரி மூமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஓவராலா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் அதெல்லாம் விட்ற, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 2 days நமக்கே தெரியும் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸஸ். அண்ட் நேத்திக்கான மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் அதுக்கு ப்ரீவியஸ் நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேப்பிங் பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ஸோ இந்த கேப்போட ரீஜனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 21,470லேருந்து 21,550 வரைக்கும் இருக்கு, விச் இஸ் 75 பாயிண்ட்ஸ் கேப்பு. ஸோ இந்த கேப்புக்கு கீழே வரும்போது நீங்கள் வந்துட்டு புட்ல போகலாம். ஸோ இந்த கேப்பை தாண்டி நமக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகும்போது நீங்கள் புட்ல போகலாம். அண்ட் இந்த பாயிண்ட் கீழே நல்ல ஒரு லிக்விடிட்டியும் இருக்கும். ஸோ இதை ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நல்ல டவுன் சைட் மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீஜன் பக்கத்தில் ஒரு நல்ல லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இதை ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு மேலே நமக்கு இதுக்கு கீழே இறங்க முடியாமல் இங்கே தான் நமக்கு ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் திங் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அகைன் பயஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு சாட்டர்டே அன்னைக்கு மார்க்கெட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அகைன் குளோபல் மார்க்கெட்ஸ் நமக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குங்கிறதுனால அப்பா இல்லை டவுனாங்கிற ஒரு ஸ்டாண்டை நான் இப்போ எடுக்க விரும்பல. மேபி நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பேன். சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நாளைக்கு கேப் டவுன் ஆனாங்கன்னா ஸ்டார்டிங் பேசிஸில் ஒரு நல்ல அப்சைட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் கேப் அப் ஆனாங்கன்னா அந்த பாயிண்ட்ல நம்ம சில விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட்ஸாக கொடுத்துருவோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு நிஃப்டியோட அனாலிசிஸ். அண்ட் தென் நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். வெயிட் a minute. இது பேங்க் நிஃப்டி. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 15 minute chart. ஸோ இப்போ நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 15 minute chart. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ரீஜன் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு கிளியர் ரேஞ்ச் மவுண்ட் ரீஜன். ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸும் கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும், சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இந்த ரெண்டு ஜோன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி மேலேயும் போகல, இது கீழேயும் போகல. இதுக்கு மேலே ஒரு நல்ல லிக்விடிட்டி பில்டப் இருக்கும். இந்த ரீஜன் கிட்ட ஒரு நல்ல லிக்விடிட்டி பில்டப்பும், இதுக்கு கீழே ஒரு நல்ல லிக்விடிட்டி பில்டப்பும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, எந்த சைடில் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் அப்பர் சைடில் ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்வீப்பாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அகைன் மேலே வந்துட்டு நிஃப்டியில் பார்த்த மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு ஹியூஜ் கேப்பு. ஸோ இந்த ரீஜன் கிட்ட தான் மார்க்கெட்ஸ் டிசைட் பண்ணுவாங்க எந்த சைடில் மூமெண்ட்டாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் பிரேக் ஆன உடனே எடுத்துட வேண்டாம். நான் எப்போவுமே சொல்கிறதான், பிரேக் ஆன உடனே எடுத்தீங்கன்னா நீங்களே லிக்விடிட்டி ஸ்வீப்புக்குள்ளே போய் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா ஒரு கேரக்டர் சேஞ்சும் இந்த பாயிண்ட்ல உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் இந்த ரீஜனுக்கு இது ஒரு கேரக்டர் சேஞ்ச் எம்எம்எஸ்லையும் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இனிமேல் ஒரு பெட்டரான ஐடியாவாக இருக்கும். அண்ட் அகைன் அதே தான் டவுன் சைட்லையும் ஒரு கேரக்டர் சேஞ்சை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது இனிமேல் ஒரு பெட்டரான அனாலிசிஸாக நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் ஓவரால் அனாலிசிஸ் ஆன் பேங்க் நிஃப்டி. ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசாக பேசுறதுக்கு இல்லை. அண்ட் லாங்கர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டே டைம் ஃப்ரேம் போய்க்கலாம்.
ஸோ டே டைம் ஃப்ரேமில் அகைன் கீழே வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருக்குது. நான் இது எப்படி விட்டேன்னு தெரில. ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ அதே மாதிரி இதை வச்சு பார்க்கும்போது அகைன் அந்த அந்த ஐ மீன் நம்ம மார்க் பண்ண அந்த சப்ளை அண்ட் டிமாண்டோட லோவஸ்ட் பாயிண்ட்ல தான் அந்த கேப்பும் ஃபார்ம் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே ரீஜன் தான். ஸோ பெருசாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நாளைக்கு புட்டில் போங்க, விச் இஸ் 45,450. இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நாளைக்கு புட்டில் போங்க. ஆர்எல்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த 15 மினிட்ஸ்ல பார்த்த அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட ஹையஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் 46,264. ஸோ 214 இருக்கு, 264 மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவுமே அதுதான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நீங்கள் காலில் போங்க, ஆர்எல்ஸ் கீழே வரும்போது நீங்கள் புட்டில் போகலாம் பெட்டர். ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசாக நிஃப்டியை பற்றியோ இல்லை பேங்க் நிஃப்டியை பற்றியோ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அகைன் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.